ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரசாரமான தக்காளி காரச்சட்டி தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம்லாம் நறுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. வெங்காயம் இல்லாத தக்காளி காரச்சட்டி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னமும் 2 தோசை எக்ஸ்ட்ராவோ, இட்லியோ 2 இட்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவோ சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க தக்காளி காரச்சட்னி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயில் சட்னி நம்ம பருப்புலாம் வறுக்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் தாங்க நம்ம உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பருப்புலாம் எந்த அளவுக்கு நம்ம வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கிறோமோ சட்னி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா வெள்ளை உளுந்தம்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதுவும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கிறேன். தக்காளி 2-3 கட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பருப்பு எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு பார்க்கலாம். நல்ல நிதானமாக பருப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 80% நல்லா பருப்பு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 14 காஞ்ச மிளகா, வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க இது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 14 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். மிளகாயும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன நெல்லிக்காய் துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, புளி எல்லாமே சேர்த்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாயோட நிறம் மாறக்கூடாதுங்க. மிளகாயோட நிறம் மாறிடுச்சுன்னா தக்காளி சட்னியோட கலரும் மாறிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்ல நிதானமான தீயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக நல்ல பொறுமையாக வறுபட்டு நல்ல வாசனை கம்மன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதுவே நல்லா நமக்கு கம்மன்னு வாசனையாக சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வரும். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல நிதானமாக வறுத்து நம்ம ரெடி பண்ணோன்னா நம்ம ட்ராவலுக்கு எங்கேயா போகும்போது கூட இந்த மாதிரி சட்னி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. 2 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் நல்லா வறுத்துட்டேன். 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு, இது 2வது கப், இது அடுத்தது ஒரு அரை கப், மொத்தத்துக்கு 2.5 கப் அளவு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கிராம் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 தோசை சாப்பிடும்போது இன்னொரு 2 தோசை எக்ஸ்ட்ராவே நமக்கு இழுக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மூடி போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்ப கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லாவே தக்காளி கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே வதங்கணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு தக்காளி நமக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இன்னமும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கலாம். இது தக்காளி வதங்குற நேரம் மட்டும்தாங்க. ஆனால் சட்னி பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ட்ராவலுக்கெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. மதியம் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம பசங்களை கொடுத்து விடலாம். கெட்டு போகாமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா குலைவாக வதங்கி ரெடி ஆகிடுச்சு.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வறுத்து வச்ச பருப்பு, தேங்காய், மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் பாதி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பருப்புலாம் நல்லா பாதி அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் தக்காளி கெட்டி சட்னியாக தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கடுகு கருவேப்பிலெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம கலரிட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு காரசாரமான நல்ல ஒரு தக்காளி கார சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூடான இட்லி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளி கார சட்னி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலரிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு தக்காளி கார சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் தோசை தாங்க ஊற்ற போகிறேன். கீ ரோஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு நெய் தோசை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தோசை கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான தோசை இல்லை குழிப்பணியாரம் கூடலாம் இன்னும் நிறையவே இழுக்குங்க. நமக்கு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு கீ ரோஸ்ட்டு கூட நம்ம தக்காளி கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம்லாம் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். என்னோடய விகாஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பருப்பு வாசனையோட சின்ன தக்காளி புளிப்போட நல்ல ஒரு மைல்டான காரத்தோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.